ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/1/2026 விஷுவ வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி. இரவு 8:57 பின்பு சதுர்த்தஷி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரோகிணி. இரவு 9:48 பின்பு மிருகசீரிஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி, விஷாகம். 2026 ஆங்கில புத்தாண்டு தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முக்கியமான மேன்மைகள் அல்லது முன்னேற்றமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கும். பொதுவாகவே கடந்த கால துயரங்களை எல்லாம் துடைத்தெறிந்து மிகப்பெரிய உயரங்களை அல்லது சிகரங்களை தொடக்கூடிய நாளாக அல்லது அதற்கான ஆரம்ப நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்புக்கு சக்தி முக்கியம், உள்ளத்திற்கு பக்தி முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கன்னி மூல கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும். பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களில் கண்ணியமான செயல்பாடுகளை கையாள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகள் கிடைக்கும். ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும். இனம் புரியாத மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம், மன தைரியம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
மரணத்தின் தருணத்தை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க விஷாலாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் மின்னல் போல் விலகும். ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய, உடல் ரீதியான க்ஷேமங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜனனம் என்ற புனிதத்திற்கு மகுடம் சேர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும். ராசி அதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசியல் ரீதியான ஆதாயங்கள் அதிகரிக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு அனுகூலம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் படைத்த மனிதர்களின் குணம் அறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க சூளாயுத சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயங்கள் பெருகும். மாதா பிதா ஆசைகளால் மாற்றங்கள் காணக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் இல்லாத மனிதருக்கும் பணம் சேரும் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை உருவாகும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதுவும் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய பொன் அல்லது பொருள் அல்லது பூமி வாங்கக்கூடிய திட்டங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரட்டு கௌரவத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க கண்டியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் எந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் விஷயத்தில் மோதல் விலகும். புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான தருணங்கள் உருவாகும். மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிக்கலான ஒரு சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வலிமையான முயற்சிக்கு அருமையான வாய்ப்பு என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க
கற்பக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய யதார்த்தமான சிந்தனைகளால் ஏற்றங்கள் காணக்கூடிய மாற்றமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருந்தாத விஷயங்களுக்காக வருந்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கும். அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழல்கள் உருவாகும். கடந்த கால நஷ்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளியாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான சூழல் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என் நிலை சென்றாலும் தன் நிலை மறவாமல் இருப்பது நல்லது என்பதை நினைவில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமை நண்பர்களால் பெருமைகள் சேரும். மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய முறையான நட்புகள் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை உள்ளவன்தான் தன் நிகரற்ற இராணுவம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில்
அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.